நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ என்ன கேள்வி கேட்க வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு பக்கம் உன்னோட கல்யாணத்தை இளவரசர் கனிஷ் கூட நிச்சயம் பண்ண, ஆனா இன்னொரு பக்கம் நான் எதுக்காக இளவரசர் கனிஷ்க கொலை பண்ண முயற்சி பண்ண? கேள்வி என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, பதில் சொல்லுங்க. உங்க மனசுல என்ன திட்டம் போயிட்டு இருக்கு? நிறைய திட்டங்கள் இருக்கு பார்சேன். வாழ்க்கையில எல்லாமே நேர் வழியில நடக்காத. சில சமயங்கள்ல எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கும், ஆனா அதுக்கு நாம போய் சேர வேண்டிய வழி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் வாக்கு கொடுக்கறது, வாக்கு கொடுக்கற மாதிரி கொஞ்சம் விளையாடுறது, இதெல்லாம் பார்க்க விசித்திரமா தான் இருக்கும். இந்த விளையாட்டுல இன்னும் நிறைய நடக்க போகுது. இப்போ நீங்க என்னதான் செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கீங்கப்பா? நிறைய திட்டங்கள் இருக்கு. நீ கவலைப்படாத என் அன்பு மகளே பார்சேன். உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த விளையாட்டை நீ புரிஞ்சுக்கிறத நிறுத்திக்க முயற்சி பண்ண. இந்த விஷயத்துல நீ ஏதாவது பண்ணணும்னு யோசிக்க கூட கூடாது. இந்த விஷயத்துல இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு. புரியுதா? இப்ப நான் ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக போறேன். நீ எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்களே சொல்லுங்க, மேற்குல இருக்கிற சூரியனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? எப்பவுமே உண்மைகளை ரகசியமாவே வச்சிருந்தாதான் நல்லது. அறிவு நமக்கு முடிவெடுக்கிறதுக்கான திறமையை கொடுக்கும். ஆனா சில சமயம் தேவைக்கும் அதிகமான அறிவு நம்ம முடிவுகளை மாத்தக்கூடிய பலத்தையும் தரும். கூடவே அந்த அறிவு நம்மள எதிரிகளை விட 2 அடி முன்ன இருக்க வைக்கும். இப்ப சொல்லுங்க, என் மகன் அலெக்சாண்டரோட வருங்காலம் என்ன சொல்லுது? அதுல என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க. பதில நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் உனக்கு எச்சரிக்கை தரலன்னு நினைக்காத. எனக்கு நான் கேட்ட கேள்விக்கான பதில் வேணும். இந்த உலகத்துல ஒவ்வொரு சூறாவளியையும் நிறுத்த ஒரு மலை இருக்கும், ஒவ்வொரு கேடயத்துக்கும் ஒரு வாள் இருக்கும். அதே மாதிரி மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு காவலன் இருப்பான். காவலனா? யாரு? அவன்தான் அலெக்சாண்டரோட விதியை நிர்ணயிக்க போறவன். ஏன் சொல்றேன்னா, அவன் தலையெழுத்து அலெக்சாண்டரின் பிறப்போடு சம்பந்தப்பட்டிருக்கு. மேற்கு திசையில அலெக்சாண்டருங்கிற சூறாவளி பிறக்கிறப்ப அதே சமயம் கிழக்கு திசையில ஒரு பெரிய சூறாவளியை தடுத்து நிறுத்துறதுக்காக மலை போல வந்து பிறந்தான். அவன் பிறந்த மண்ணுக்கு காவலனா வந்து பிறந்தான்.
அந்த நாள்ல இருந்து விதி அவங்கள எதிரா நிக்க வைக்கிறதுக்கு திட்டம் போடுது. ஒரு பக்கம் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை அவன் காலடியில மண்டியிட வைக்கணும்னு பிறந்திருக்கான். மற்றொரு பக்கம் கிழக்கு திசையில பிறந்த அவன் நல்ல எண்ணங்கள் நிறைஞ்சவனா பிறந்திருக்கான். அவன் பிறந்த தாய் நாட்டை யார் முன்னாடியும் மண்டியிட விட மாட்டான். நீங்க சொல்ல வர்றது என்ன? அலெக்சாண்டரை கொல்ல ஒரு ஆள் இருக்காங்கறதா? தேவன் ஜியோஸோட மகனையே கொல்ல முடியுமா? ஜியூஸோட மகனை போர்ல தோற்கடிக்கிறது சிரமமான காரியம். ஆனா தோல்விங்கிறது வெறும் போர்க்களத்துல மட்டும் கிடைச்சிடாது. அவன் இப்ப எங்க இருக்கான்? அலெக்சாண்டர் கிட்ட இருந்து தன் தாய் நாட்டை காப்பாத்திக்க போறவன் எங்க இருக்கான்? நீ எந்த நாட்டை கைப்பற்றணுங்கிற ஆசைகளை நீ அலெக்சாண்டர் கண்கள்ல நிரப்புனியோ அங்கதான் அந்த சூரியன் உதிக்க போகுது. பாரத நாடு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த நேரம் என்னோட மகனுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்க சாட்டை அடியோட வழி எனக்கும் கிடைக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அனுஷியா. ஒரு அரசனுக்கு அவனோட கடமையும் சட்டமும் தான் முக்கியம். அவனோட மனசாட்சி சொல்றதெல்லாம் அவன் கேட்க கூடாது. கிடைக்கிற ஆதாரங்களை வச்சுதான் அவன் முடிவெடுக்கணும். என்னோட தலைமையில அரசுங்கிற பாரம் இருக்கு அனுஷியா. அதனாலதான் அந்த நேரம் உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால கேட்க முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அனுஷியா. நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்? ஒரு ராஜ்யத்தோட அரசர் என்ன செய்யணுமோ அதை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்ப கூட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. புரு இப்ப பண்றதெல்லாம் ஹஸ்தியை காப்பாத்துறதுக்காக தான். ஆனா கனிஷ்க்கு தான் புரு தன்னை கொல்ல வந்தத அவன் கண்ணால பாத்திருக்கானே. கனிஷ்கோட கண்ணுக்கு தெரியாதது ஏன் கண்ணுக்கு தெரியுது? இதெல்லாம் அந்த பாரசீகர்களோட விளையாட்டு. ஏன்னா புரு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஒருவேளை அது உண்மைதான். அவ எதுக்கு ஹஸ்திக்கு துணையா இருக்கணும்? எதுக்கு உண்மையை மறைக்கணும்? இந்த கைகள்ல வழியிற அதே ரத்தம் தான் நம்ம மகன் புருவோட உடம்புலயே ஓடுது ஆரியன். இந்த ரத்தத்துல இருக்கிற இருக்கு குணம்தான் நம்ம புருவோட ரத்தத்திலயும் ஓடுது ஆரியன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? புரு பொறுக்கிறதுக்கு முன்னாடி ராஜகுரு சொன்னது, நம்ம மகனோட உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும், திடமா இருப்பா. ஆனா மனசு பூ போல இருக்கும். அந்த மனசு மத்தவங்களோட வலிய தாங்கும். ரிப்புத்தமன் தான் அவனுக்கு எல்லாமே. அந்த ரிப்புத்தமனோட மகன் தான் ஹஸ்தி. புருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவன் உண்மையை சொன்னானா ஹஸ்தியோட உயிர் போயிடும்னு அவனுக்கு தெரியும். அப்ப நீதான் அவனுக்கு புரிய வைக்கணும் அனுஷியா. நான் அவனுக்கு புரிய வச்சா நல்லாதான் இருக்கும். ஆனா உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் அவனோட கேள்விகளுக்கான பதில அவனை தான் கண்டுபிடிச்சாகணும். அந்த உணர்ச்சிகள்ல இருந்து அவன் தான் வெளியே வரணும். நான் புருவ முழுமையா நம்புறேன்.
அவனோட உணர்ச்சிகள்ல இருந்து அவன் சீக்கிரம் வெளியே வருவான். ரொம்ப பாவம். இந்த வீரர்கள்லாம் ரொம்ப கொடூரமா இருக்காங்க. கொஞ்சமாவது கருணை காட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பலமான இளவரசர் என் இடத்துக்கே வந்து என்னை சீண்டி விட்டுட்டு போயிட்டான். அதனாலதான் யோசிச்சேன், இன்னைக்கு நானே அவனோட இந்த அழகான அறைக்கு வந்து அவனை நலம் விசாரிக்கலான்னு வந்தேன். அடடா, உன்னோட அறை ரொம்ப அருமையா இருக்க. இளவரசர் போரஸ், மரணத்தோட பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா தரையில நிம்மதியா ஓய்வெடுங்க. ஒரு தேசத்தோட துரோகியா துரோகி உன்னை நான் துரோகின்னு சொல்லும் போது உனக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? உன்னுடைய அம்மாவுக்கு கண்டிப்பா மனசளவுல ரொம்ப வலி இருந்திருக்கும்ல? என்னதான் இருந்தாலும் தேசபக்தி நிறைஞ்ச உன்னோட அம்மாவோட ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது. ஆனா இந்த தேசபக்தியால உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்ல? உன்னோட அம்மாவை, உன்னை, உங்க 2 பேரையுமே உங்க சொந்தங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. உன்னை நதியில தூக்கி போட்டுட்டாங்க. அதோட உன்னோட அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டு தெருவெல்லாம் திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம், என்னதான் இளவரசனா இருந்தாலும் ஒரு கொள்ளக்காரங்களுக்கு நடுவுல தான் நீ வளர்ந்த. பல வருஷங்களுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்து என்ன பிரயோஜனம்? உன்னோட அம்மா உன்னை ஒழுங்கா பார்த்துக்கிறதுக்கு முன்னாடியே உன் அம்மாவை விட்டுட்டு சிறைச்சாலைக்கு இங்க வந்துட்ட. இப்போ உன் அம்மா கண்ணு முன்னாடியே நீ சாகர்தாவை பார்க்க போறா. ஆமா போரஸ், நீ சாக போற. உன்னோட அப்பாவோட கட்டளைப்படி ஊர் மக்கள் மத்தியில எல்லார் முன்னாடியும் தூக்குல போட போறாங்க. ஒரு துரோகியோட உடல் தூக்குல தொங்கறத பார்த்து மேல பறந்துகிட்டு இருக்கிற பறவைகளுக்கு விருந்தா மாறும். ஆமா, நீ என்ன சொன்ன? இந்த போரஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு பறவையோட இறக கூட கொண்டு போக முடியாதுன்னு சொன்ன. ஆனா இந்த இறக காவல் காக்கிறவனே இப்போ சிறைக்குள்ள இருக்கான். இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல, ஒரு பாரசீகனை எதிர்த்தா அதுக்கான விளைவுகள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டல. இந்த உலகத்துல யாருக்கும் இந்த தராயசை எதிர்த்து நிக்கா தைரியம் கிடையாது, புரிஞ்சுக்கடா. இனி நடக்க போறத பார்க்கறதுக்கு நீ உயிரோட இருக்க போறது கிடையாது. ஆனா என்னோட எதிரிக்கு, அவனோட கேள்விக்கு பதில் தெரியாம இந்த உலகத்தை விட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை.
நீ கேட்க வேண்டியதை கேளு. பாரதன்ற பறவையில இருந்து மட்டும் இந்த இறக நான் கொண்டுட்டு போக மாட்டேன். அந்த முழு பறவையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன். இந்த பாரசீக மண்ணு இந்த பாரத நாட்டோட பறவைய வேட்டையாடாம போக மாட்டான். இதோட எல்லா செல்வத்தையும் நான் எடுத்துக்கிற வரைக்கும் நான் வேட்டையாடுறத நிறுத்த மாட்டேன். எதுவுமே மிஞ்சாத. அதுவும் என்னை யாராலையும் தடுக்கவே முடியாத. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா இந்த பாரத நாட்டு மக்களுக்கு அன்புன்ற நோய் ஒண்ணு இருக்கு. கேவலம் சின்ன சின்ன விஷயத்து மேலலாம் நீங்க அன்பா இருக்கீங்க. அம்மா அப்பா மேல, உங்க பொண்டாட்டி மேல, உங்க வீட்டு மேல, உங்க மதத்து மேல, உங்க மக்கள் மேல. உங்களோட சகோதரர்கள், உங்களோட நண்பர்கள், உங்க சொந்தக்காரங்க மேல, உங்க எல்லாருக்கும் நாட்டு மக்களை விட இவங்க மேலதான் அக்கறை அதிகமா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற இந்த பலவீனம் எங்களுக்கு அது பலமா இருக்கு. இனிமேலும் இப்படித்தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நாட்டு மேல அக்கறை இருந்தா இந்த தெராயஸோட ராஜ்யம் இங்க இந்த அளவுக்கு பரவி இருக்காத. என்னோட சகோதரன், என்னோட அம்மா, என்னோட வீடு, என்னோட ஊரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்க மூளைய போட்டு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்க. யாரு பெருசா யோசிக்க மாட்டாங்களோ அவங்க எதிரிகளுக்கு முன்னாடி எப்பவும் எதிர்த்து நிக்கவே முடியாது. உன்னோட எண்ணத்தோட விளைவோட பரிசு தான் இது. ஒரு வியாபாரி ஒருத்தன் உன் முன்னாடி வந்து நின்னு ஒரு அரசனா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு விசுவாசமான இளவரசன் துரோகின்னு முத்திரையிடப்பட்டு எல்லார் முன்னாடியும் தூக்குல தொங்க விடப்படும். உன் தலையில ராஜ மகுடத்தை ஏத்தி உன் அம்மா சந்தோஷப்பட நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. ஆனா உன்னோட கழுத்துல தூக்கு கயிறு தொங்குறத உன் அம்மா பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த பாரத நாட்டு மக்களுக்கு அன்புன்ற நோய் ஒண்ணு இருக்கு. கேவலம் சின்ன சின்ன விஷயத்து மேலலாம் நீங்க அன்பா இருக்கீங்க. அம்மா அப்பா மேல, உங்க பொண்டாட்டி மேல, உங்க வீட்டு மேல, உங்க மதத்து மேல, உங்க மக்கள் மேல. என்னோட சகோதரன், என்னோட அம்மா, என்னோட வீடு, என்னோட ஊரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்க மூளைய போட்டு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னோட எண்ணத்தோட விளைவோட பரிசு தான் இது. ஒரு வியாபாரி ஒருத்தன் உன் முன்னாடி வந்து நின்னு ஒரு அரசனா பேசிக்கிட்டு இருக்கான். என் அலெக்சாண்டரோட விதி என்னங்கறத நேரடியா சொல்லுங்க. ஒரு மனிதனோட விதி அவன் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் இருக்கு. அதோட அலெக்சாண்டர் சாதாரண வாழ்க்கை வேணும்னு முடிவெடுக்கல. அவன் சாவ கடந்தும் அவன் புகழ் இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு பேரும் புகழும் தேவை. இது அவ்வளவு சுலபமா கிடைக்காது. பேர் புகழுக்காக நிறைய இழக்க வேண்டி வரும். அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அவனுக்கு பேரும் புகழும் கண்டிப்பா கிடைக்கும். காலம் கடந்தாலும் மக்கள் அவனை போற்றுவாங்க. ஆனா என்ன? ஒருவேளை பாரதத்தை நோக்கி அவன் போனா
மெசடோனியாவுக்கு அவன் திரும்ப வரப்போறதே இல்லை. திரும்பி வரப்போறது அவனோட பேரும் புகழும் மட்டும்தான். அவனே வெற்றியை கொண்டாடணும்னு நினைச்சாலும் அப்போ அவன் உடம்புல உயிர் இருக்காது. ஒரு ஷாவோட வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கு அப்போ அவன் உடம்புல மூச்சு இருக்க போறதில்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னோட மகன், சியோஸோட மகன் பாரதத்துல இறந்துருவான்னு சொல்றீங்களா? ஓ மகன் அலெக்சாண்டர் பாரதத்துல இறந்துடுவான்னு சொல்ல வரல. ஆனா பாரதத்திலிருந்து அவன் திரும்ப போறதில்லை. ரொம்ப கவனமா இருக்கணும் ஒலிம்பியா. அலெக்சாண்டரை பாரதத்துக்கு போக விடாத. அந்த பாரதத்தோட காவலாளிய பார்த்துட்டா அப்ப இது எல்லாமே வீணா போயிடும். அந்த காவலாளி அலெக்சாண்டரோட கனவை என்னைக்குமே நிறைவேற விட மாட்டான். நாம எல்லாரும் ஒரு காரணத்துக்காக சந்திக்கிறோம். நாம சந்திச்சதோட காரணம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் டெல்பிக்கு போறேன். போயிட்டு வரேன் ஒலிம்பியா. நில்லுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அத நீங்களே சொல்லிடுங்க. உன்னோட கனவுகளை உன்னோட கண்கள்ல வச்சு கண்களை மூடுனா நல்லது ஒலிம்பியா. நம்மோட தேவைகள் தான் நம்ம விதியை நிர்ணயிக்குது. நம்ம விதியும் நம்மளோட வாழ்க்கையும் நாம தேர்ந்தெடுத்ததுல வந்த விளைவுகள் தான். இப்ப நீ எடுக்கிற முடிவுகளால தான் உன்னோட விதியும் அலெக்சாண்டரோட விதியும் இதுல முழுமையா அடங்கி இருக்கு. நீ உன் கனவை நோக்கி போனேன்னா எல்லாத்தையும் இழக்க வேண்டி வரும் ஒலிம்பியா. அலெக்சாண்டர், போதும் ஷா. இந்த ரத்த வேட்டையை தயவு செய்து நிறுத்துங்க. உங்களை எங்களோட ஷாவா ஏத்துக்கிறோம். ப்ளீஸ் உங்களுடைய கட்டளையை ஏத்துக்கிறேன்னு உங்க முன்னாடி தலைவணங்குற ஷா. நீ இந்த அலெக்சாண்டரையை எதிர்த்து நிக்கணும்னு முயற்சி பண்ணிருக்க.
ஷாவா இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு உங்க நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால உன் நாட்டு மக்கள் எல்லாருமே இப்ப உடனே இங்க வந்தாகணும். ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாருமே இப்ப இங்க வந்தாகணும். அவங்களோட ஷா ஏன் முன்னாடி தலை வணங்குறத அவங்க எல்லாருமே பார்க்கணும். ஷா தீப்ஸ் உங்களை அரசரா ஏற்று தலை வணங்கிட்டான். அப்புறம் எதுக்காக அவங்க மக்கள் இங்க வரணும்னு சொல்றீங்க? நான் உன்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது மட்டும் நீ பதில் சொல்லு கிளேட்டஸ். மத்த நேரத்துல அமைதியா இரு. எனக்கு என்ன வேணும்னு உன்கிட்ட மறுபடியும் சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா நீ? அம்மா, அம்மா, புரு, அம்மா, புரு, 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 புரு. அம்மா, அம்மா, புரு, ஐயோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எப்பவுமே ஒரு தாய்க்கு தாம் படுற கஷ்டத்தை விட தான் குழந்தை படுற கஷ்டத்தை பார்க்கறது தான் துன்பத்தை தரும். தம் மகன் நிரபராதின்னு தெரிஞ்சும் அவனுக்கு தேவையில்லாம தண்டனை கிடைக்கிறது பெருந்துயரத்தை தரும். ஒரு மகன் தன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பான். ஆனா அவன் அம்மா கண்ணந்து வர கண்ணீரை தாங்கிக்க மாட்டான். உன்னால என் கண்ணுல இருந்து வர கண்ணீரை பார்க்க முடியலன்னா அப்புறம் ஏன் புரு இப்படி பண்ண?
மத்தவங்க பண்ற தப்ப உன் தலையில எதுக்காக போட்டுக்கிற? நான் தப்ப என்னோட தலை மேல போட்டுக்கலாமா? நான் என்னோட நன்றி கடனை தீக்கிறேன். என்னோட அப்பாவுக்காக தான் நான் இப்ப பண்றதெல்லாம் என்னோட அப்பாவுக்காக தான்மா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. நம்பிக்கை வைங்கம்மா. நான் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவேன். அதோட உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, இந்த புரு எந்த வேலையையும் முடிக்காம விட மாட்டான். இப்போ அது உனக்கு புரிஞ்சதே புரு. துரோகிகளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஹஸ்திக்கும் கிடைக்கணும். என்ன யோசிக்கிற? உன் மனசுல என்ன ஓடுது சொல்லு. அது இந்த கதை முடிவுக்கு வர நேரம் வந்துருச்சு. நான் இன்னைக்கு பாரசீகர்களோட ரகசியத்தை மகாராஜா பம்னி கிட்ட சொல்ல போறேன். இன்னைக்கு மகாராஜா பம்னி நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தீப்ஸ் மக்களே, நான் தான் அலெக்சாண்டர், மெசடோனியாவோட ஷா. கூடிய சீக்கிரமே இந்த உலகம் மொத்தமும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். உங்களோட ஷா என்னையே எதிர்த்து போர் பண்ண வந்திருக்கான். என்ன ஷாவா ஏத்துக்க முடியாதுன்னு. எங்க போர் வலிமையை பார்த்ததுக்கு அப்புறம் அவனையும் அவன் நாட்டு மக்களையும் காப்பாத்துறதுக்காக அவன் அந்த போரை நிறுத்திட்டான். என்ன உங்களோட ஷாவா ஏத்துக்கிட்டான். ஆனா இதுல தப்பு உங்களோட ஷாவோடது மட்டும் கிடையாது. இந்த பாவத்துல உங்களுக்கோ பங்கு இருக்கு. அவன் என்னையும் என் நாட்டு மக்களையும் எதிர்த்து தாக்க வந்ததுக்கு நீங்க எல்லாருமே துணையா நின்னு இருக்கீங்க. எங்க மேல கருணை காட்டுங்க அலெக்சாண்டர். தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க உசூர். இனிமே நீங்க தான் எங்களோட கடவுள். கருணை காட்டுங்க உசூர். கருணை காட்டுங்க உசூர். கருணை பண்ணிராதீங்க. தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க உசூர். என் பக்கத்துல யார் எனக்கு துணையா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நான் மன்னிப்பேன். என்னை எதிர்த்து நிக்கிறவங்க யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். நாங்க உங்களை தான் கடவுளான்னு நினைக்கிறோம். இனி நீங்க தான் எங்களோட கடவுள். என் முன்னாடி யாரும் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த அலெக்சாண்டர் யாருன்னு காட்ட போறேன். இந்த உலகத்துக்கு உங்களை தான் உதாரணமா காட்ட போறேன். அலெக்சாண்டரை எதிர்த்து நின்னா என்ன ஆகும்னு. இப்போ உங்களோட விதி உலகத்துக்கு நான் சொல்ற செய்தியா இருக்கும். இனி அலெக்சாண்டர் இருக்கிற இடத்துல அங்க வேற யாராலையும் ஆட்சி பண்ண முடியாது. இப்படி பண்ணாதீங்க உசூர். விட்டுருங்க உசூர். கருணை காட்டுங்க. மன்னிச்சிடுங்க. செஞ்சு கருணை காட்டுங்க. எல்லாரையும் கொன்னுடுங்க. என்னை இவன் எதிர்த்து நின்னான்னு கதையை சொல்றதுக்கு இங்க யாருமே உயிரோட இருக்கவே கூடாது. நீ இன்னொரு தடவை பிறந்தா யார்கிட்ட சக்தி இருக்கோ அவனால மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள முடியுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு வா. ஏய்!
எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்குங்க. நம்ம தான் போர்ல ஜெயிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு போர்ல ஜெயிச்சு யார் வேணாலும் கடவுளா இல்ல எஃபாஸ்டியன். ஆனா முழு உலகத்துக்கும் கடவுள் ஆகணும்னா ஒரு சாத்தானா நாம மாறணும். பயம்தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பலம். ஆட்சி பண்றவனுக்கு அந்த பயம்தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். இப்போ தீப்ஸோட அழிவு கதை மெசடோனியாவுக்கு வெளியே எல்லா திசைக்கும் போய் உலகம் முழுக்க தெரியும். அப்ப மக்கள் கடவுளை விட்டுட்டு ஏன் முன்னாடி வந்து மண்டியிடுவாங்க. இப்ப எல்லாரும் போங்க, எல்லா நாடோடிகளுக்கும் சொல்லி அனுப்புங்க, இந்த ஷா அலெக்சாண்டர் அவனோட சேனைகள் எல்லாத்தையும் திரட்டி பாரசீகத்துக்கு வராருன்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, எந்த வேலையை ஷா பிலிப்போட வாளால பண்ண முடியலையோ அந்த வேலையை அலெக்சாண்டரோட பேரால செய்ய முடியும். இளவரசன் புருஷோத்தமன், உங்க மேல இருக்க குற்றச்சாட்டு, நீங்க இந்த பௌரவ ராஜ்யத்தோட இளவரசன் கனிஷ்க மட்டும் கொல்ல முயற்சி பண்ணல. நீ கொள்ளக்காரங்களோட சேர்ந்துக்கிட்ட பௌரவ ராஜ்யத்தோட கிடங்கையும் பாரசீகர்களோட கப்பல்களையும் திருட முயற்சி செஞ்சு இருக்க. சந்தேகமே இல்லை, இது ஒரு தேச துரோகம் தான். இந்த பௌரவ ராஜ்யத்துல தேச துரோகிகளுக்கு ஒரே ஒரு தண்டனை, பௌரவ ராஜ்ய மக்கள் முன்னாடி பகிரங்கமா தூக்கல போடுறது. ஆனா பௌரவ ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வழக்கமும் உண்டு. எல்லா குற்றவாளிகளுக்கும் அவன் பக்க நியாயத்தை சொல்றதுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். உன்னோட பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். சொல்லு, இந்த குற்றச்சாட்டை நீ ஏத்துக்கிறியா? இல்ல மகாராஜா, நான் இந்த தேச துரோகிக்கான குற்றத்தை ஏத்துக்க மாட்டேன். குற்றத்தை ஏத்துக்கலனா அதை நிரூபி. தேச துரோகி யாருன்னா இந்த பாரதத்துக்கு தீங்கு நினைக்கிறவன், தன் பாரதத்தோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறவன். என்னோட எண்ணங்கள், என்னோட செயல்கள் எப்பவும் இந்த பாரதத்துக்கு எதிராக இருந்ததில்லை. இதுக்கப்புறமும் என்னைக்கும் அந்த மாதிரி இருக்காது. நான் இன்னைக்கு சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்க நம்புவீங்கன்னு நம்புறேன் மகாராஜா. நிரூபிச்சு காட்டு. ஒருவேளை நீ நிரூபிச்சுட்டா யாராலையும் உன் நிழலை கூட தொட முடியாது. ஆனா
ஆனா நீ நிரபராதின்னு நீதான் நிரூபிச்சாகணும். இது நிரூபிக்கிறதுக்கான நேரம் இல்ல மகாராஜா, புரிஞ்சுக்க வேண்டிய நேரம். ஒரு விஷயம் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஒத்துக்கிறேன், கொள்ளையர்கள் பௌரவர்களோட திருடினது உண்மைதான். அவங்க திருடினது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கான காரணம் யாருக்கும் தெரியாது. அவங்க இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னா, இதோ இந்த ஃபாரூஸ் இருக்கானே, பௌரவ சிப்பாயோட உடையில கொள்ளையர்கள் இடத்துல போய் தீ விபத்தை ஏற்படுத்தி இருக்கான். அன்னைக்கு இந்த ஃபாரூஸ் பௌரவ சிப்பாய் உடையில இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபாரூஸ், எதுக்காக நீ பௌரவ வீரர்கள் ஆடைய போட்டிருக்க? எதுக்காக நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏன்னா உண்மையை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல மகாராஜா. அப்ப இன்னைக்கு ஆதாரம் இருக்கா? அது கொள்ளையர்களோட திருட்டு தான். அது மூலியமா தான் அவங்க பழி வாங்கியிருக்காங்க. கொள்ளையர்கள் இடத்துல நடந்த விபத்துக்கு காரணம் பௌரவர்கள் தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பழி வாங்க தான் அவங்க பௌரவ கிடங்க திருடுனாங்க. அந்த பாரசீகர்கள் தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு நம்பிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட முன்னிலையில தான் அவங்க பாரசீகர்கள் கப்பலை திருடுனாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.